ஆயுர்வேதா ஹெல்த் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம் காதுகளை சுத்தப்படுத்துவதன் மூலமாக நம் உடலில் எத்தனை மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம காதுகள் பற்றி நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கோம். காதுகள் ஏதாவது வலியோ ஏதாவது ஒரு அடைப்போ ஏற்பட்டாதான் ஒரு இஎன்டி டாக்டரை பார்ப்போம். அப்பத்திக்கு சில மருந்து மாத்திரைகள் எடுத்துப்போம். அதோட அந்த விஷயத்தை பற்றி முற்றிலுமா மறந்துடுவோம். ஆனா நம்ம காதுகளை சுத்தப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய சிறுநீரகங்கள் சுத்தமானன்ற விஷயம் பல பேருக்கு தெரியாது. இந்த போட்டோ நீங்க பார்க்கலாம். நம்முடைய காதுகளின் அமைப்பும் சிறுநீரகங்களுடைய அமைப்பும் ஒரே போல இருக்கும். அப்ப காதுகள் இருக்கக்கூடிய ஜவ்வுகள்னு சொல்லக்கூடிய இயர் ட்ரம்ல ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னாலோ அதுல இருக்கக்கூடிய பிளாக்ஸை கிளியர் பண்ணணும்னாலோ நம்ம சிறுநீரகம் என்ன பண்ணும்? காதுகள் மூலம் தான் அதை வெளியேற்றும். அதனாலதான் நிறைய பேருக்கு காது குப்புன்னு அடைச்சுக்கிறது, இல்ல நெறி கட்டிட்டு வலிக்கும், இல்ல ரிங்கிங் சவுண்ட் கேட்கறது, இது போல எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். நம்ம அதை ரொம்ப அலட்சியமா சில பெயின் கில்லர்ஸ் போட்டோ இல்லைன்னா சில ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டோ அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனா நமக்கு தெரியாது அந்த அத்தனை கழிவுகளும் மீண்டும் போய் அந்த ட்ரம், அந்த இயர் ட்ரம் மேலேயே டெபாசிட் ஆகி பின்னாளில் ஏற்படக்கூடிய ஜவ்வுகளின் ஓட்டைகளுக்கு அதுதான் காரணம்ன்ற விஷயத்தை நம்ம முற்றிலும் மறந்துடுவோம். ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தா நம்முடைய கண், காது, மூக்கு, 3 நரம்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. அப்ப காதுகளை சுத்தப்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக கண்களின் பார்வை திறனை அதிகரிக்க முடியும். இன்னைக்கு சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்ணாடி அணிந்து கொள்வதும் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிக்கொள்வதும் மிக சாதாரண ஒரு விஷயமா போயிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஆரம்ப காலத்தில் தடுத்து நிறுத்த நிச்சயமாக நம் காதுகளை நம்ம சுத்தப்படுத்தணும். அடுத்த 3வது விஷயம் பார்த்தா நம்ம மூளைக்கு போகக்கூடிய எல்லா நரம்புகளும் காதுகள் வழியாக தான் போகும். அப்ப காதுகளை சுத்தப்படுத்தினீங்கன்னா பிரெயினுடைய ஆக்டிவேஷன் பவர் அதிகமாகும், மெமரி பவர் அதிகமாகும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலுக்கு ஒரு சிறந்த தூக்கத்தை நாம் பரிசீலிக்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுறது, சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படுறது, இல்ல மிக்ரைன் ப்ராப்ளம் வர்றது, இது எல்லாவற்றுக்கும் மறைமுகமான காரணம் நம் காதுகளின் எஸ்டேஷன் டியூபில் இருக்கக்கூடிய ஒரு அடைப்பு தான். அப்ப அதை நம்ம கரெக்டான ஒரு மெத்தட்ல கிளீன் பண்ணோம்னா இந்த எல்லா விஷயங்களுக்காகவும் நாம் மருத்துவமனையை ஏறி இறங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி நமக்கு விட்டு போகும். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் காதுகளை முறையாக பராமரித்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க பல நல்ல விஷயங்களை, பல அரிய விஷயங்களை நம் சொந்த காதுகளால் கேட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். ஓகே, இந்த பதிவுல எந்தெந்த மருந்துகளை எப்ப பயன்படுத்தி நம் காதுகளை பராமரிக்கணும் அப்படின்ற தகவலை பார்க்க போறோம். அதோட அடிஷனலா குழந்தைகளின் காதுகளை எப்படி நம்ம சுத்தப்படுத்தணும் பார்க்க போறோம். முன்பெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தவுடனே கண்ணு, காது, மூக்குல எல்லாம் எண்ணெய் விட்டு தேய்த்து குளிப்பாட்டுதல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா வளரும், நல்லா தூங்கும், அதுக்கு சளி, காய்ச்சல் போன்ற தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே டாக்டர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணா இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியே நம்மளை பயமுறுத்திடுறாங்க. கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பெயர் இன்ஃபெக்ஷன்னா நம்ம உடம்பு பூரா இன்ஃபெக்ஷன் தாங்க இருக்கு. அப்ப தைரியமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கையால கத்துக்கணும். அழகா காதுல ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டா போதும், அந்த காதுகள்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வெளியெடுத்துட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துல வெளியே தள்ளிடும். ஆனா இன்னைக்கு எல்லாம் பொதுவா காதை கிளீன் பண்ண பட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ண அந்த இயர்வேக்ஸ்ல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் இயர் ட்ரம்ல ஒட்டும். இந்த மாதிரி டீகம்போஸ் ஆக தான் ஜவ்வுகள்ல ஓட்டை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமா அது மாறிடுது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாரும் நிறுத்திட்டு இன்னும் காதுகளை அடிஷ்னலா எப்படி கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 3-4 மூலிகைகளை கம்பைன் பண்ணி காதுகளுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளீனிங் மெடிசன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூலிகையுடைய பேர் தான் திருநீற்று பச்சிலை. இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் காதுகள் இருக்கக்கூடிய ஜவ்வுகளையும் நரம்புகளையும் நிச்சயமாக புதுப்பிக்க செய்யும். பார்க்கறதுக்கு இது துளசி மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது சிறியானங்கை. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாம்பினுடைய விஷத்தையே முறிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்கு. அப்போ நம்ம காதுகளில் விடும் பொழுது நிச்சயமாக சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸுமே ரிமூவ் ஆகிடும்.
அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது கருப்பு துளசி, வெள்ளை துளசி. கருந்துளசி ரொம்ப காரமா இருக்கும். அதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி வெள்ளை துளசிலையும் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப காதுகளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த காதுகளுக்கான மருந்தை எப்படி தயார் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு 5லிருந்து 6 இலைகள் எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி 2 உள்ளங்கைகளுக்கும் நடுவில் வச்சு நல்லா கசக்கி சாறு பிழியணும். இந்த மாதிரி செய்ய தெரியாதவங்க மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். காதில் மருந்து விடும் பொழுது ஒரு சைடாக நல்லா படுத்துக்கணும். காதுகள் மேல் பகுதி ரொம்பற வரைக்கும் அந்த மருந்தை விட்டுறணும். விட்டுட்டு ஒரு நிமிடம் 2 நிமிடம் வரைக்கும் அசையாம அதே பொசிஷன்ல படுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மருந்து விடும்போது உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும். ஒரு 15-20 செகண்ட்ஸ்ல அது வெது வெதுப்பா மாற ஆரம்பிக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த மருந்து காதுகள்ல இருக்கக்கூடிய அழுக்கு கரைக்கிறதுனால தான் அது வெது வெதுப்பா மாறும். 2 நிமிஷம் கழிச்சு நீங்க காதை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு படுத்தீங்கன்னா உள்ள அந்த அழுக்குகளும் சேர்ந்து மருந்தோடு வெளியே வந்துடும். அதற்கு பிறகு ஒரு சுத்தமான காட்டன் துணியை வச்சு நீங்க உள்ள தொடச்சிக்கிட்டா மட்டும் போதும். இதே மாதிரி இன்னொரு காதுலையும் ரிப்பீட் பண்ணணும். இப்ப இந்த மருந்துகளை எப்பெல்லாம் பயன்படுத்தணுன்ற விவரம் பற்றி பார்க்கலாம். இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, காதுகள்ல வலி இருக்கும் போது இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா, அப்பதான் நீங்க முதல்ல பயன்படுத்தணும். இந்த வலி வருவதற்கான காரணத்தை நம்மளால சரி செஞ்சு முற்றிலுமாக காதுகளை பாதுகாக்க முடியும். அடுத்து நிறைய பேருக்கு காதுல ஓட்டை இருக்கு, இல்ல ஃபங்கஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு, நான் அடிக்கடி கிளீன் பண்றேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே நிச்சயமாக வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இப்ப இந்த மூலிகைகளை எல்லாமே கிடைக்கல அப்படின்னா நீங்க துளசி சாறு மட்டுமே பயன்படுத்தலாம். ஆனா எல்லாமே கிடைச்சதுன்னா அதோடைய பலன் நிச்சயமாக அதிகம். ஓகே, நம்ம சேனலுடைய லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம டைப் 1 டயாபெட்டிஸ் பற்றிய அரிய தகவல்கள்லாம் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல டைப் 1 டயாபெட்டிஸ் உடைய சர்க்கரை அளவை முற்றிலுமாக கம்மி பண்ணுவதற்கான ஒரு சேலஞ்சிங் டயட் பத்தி சொல்ல போறோம். அதுதான் அடுத்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் வேணுங்கிறத ஃபீட்பேக் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.